இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அனுப்புகிற எல்லா வீடியோவுக்கும் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம், வெல்கம் டு ஐ ஃபேண்டசி. இன்றைக்கி நாம் பார்க்கும்போது சூப்பரான டூட்டி ஃப்ரூட்டி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சீசனில் தர்பூசணி பழம் தோல் நம்ம சீக்கிரமாக தூக்கி போட்டுருவோம். அந்த தோல் வச்சு நம்ம டூட்டி ஃப்ரூட்டி எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். தர்பூசணியோட தோலெல்லாம் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். ஒரு நைஃப் வச்சு உள்ளே இருக்கிற தர்பூசணியை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா சூடாகிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறது சேர்த்துடலாம். இது நல்லா வேகட்டும். ஒரு 20 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு எல்லோ கலராக நல்லா மாறி வந்துருச்சு பாருங்கள். இப்போ நல்லா வெந்துருச்சு. ப்ரெஸ் பண்ணி பார்த்தா நல்லா தெரியும், நல்லா வெந்திருக்கு. இது நம்ம நல்லா வடிகட்டி எடுத்துடலாம். பாத்திரத்தில் 1.5 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ அது கூட 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அதிகமாக தண்ணி சேர்த்துக்காதீங்க. சுகர் நல்லா கரையட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு. நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிற தர்பூசணி துண்டுகளை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நல்லா கொதிக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. சுகர் சிரப்பை வடிகட்டிட வேண்டாம். நான் இப்போ 3 பவுல் வச்சுருக்கேன். நம்ம எத்தனை கலர் வேணாலும் சேர்த்துக்கலாம். நம்ம சிரப்போடு தான் சேர்த்துக்கிறோம். இப்போ ரெட் கலர் சேர்த்துக்கலாம். ஃபுட் கலர் எல்லா ஸ்டோர்லேயும் கிடைக்கும். அதுக்கப்புறமா எல்லோ கலர், க்ரீன் கலர் 3 சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகட்டும். ஒரு 5 நிமிஷம் அப்படி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு காட்டன் துணியில் நம்ம நல்லா காய வச்சிடலாம். 3 கலரும் சேர்த்துருக்கேன். 2 நாள் நல்லா காய வச்சிட்டோம். சூப்பரான டூட்டி ஃப்ரூட்டி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். டூட்டி ஃப்ரூட்டி சூப்பராக தயாராகிடுச்சு. டூட்டி ஃப்ரூட்டி கேக்கு, ஐஸ்கிரீம், மில்க் ஷேக் எல்லாத்துலையும் நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்குறக்கும் ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அனுப்புகிற எல்லா வீடியோவுக்கும் நோட்டிஃபிகேஷன் வரும். அஸ்ஸலாமு அலைக்கும்.